நைட்டானா உச்சத்தில் இருக்க மோட்டிவேஷன் காலைல உச்சா போகிறதுக்கு கூட எந்திரிக்காமல் தூங்குன்னு சொல்லுது. அண்ட் ஏதோ அதிசயமாக கரெக்டாக எந்திரிச்சோன்னா மொதல் வேலையாக வீடியோ எடிட்டிங் முடிச்சிட்டேன். காலைல சீக்கிரம் இருந்துச்சாலும் பிரெயின் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு வாக்கிங்ஸை போட்டு பிளானை போட்டுட்டு ஆஃபீஸை ஸ்வைப் பண்ணலாம் போகலான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு மெட்ரோவும் டைமுக்கு வந்துடுச்சு. ஏறி போயாச்சு. நண்பர்களே, இதான் நம்ம ஆஃபீஸு, பார்த்துங்க. வானம் சரியில்லை, மழை வர மாதிரி இருக்குது. சென்னையிலலாம் எப்படி கிளைமேட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மேனேஜர் சென்னையில் இருக்கனால நான் இங்கே வந்து ஸ்வைப் வச்சா போதும், டெய்லியும் 8 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காரணும் அவசியம் இல்லை. பட் டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க நினச்சா வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா டெய்லியும் போகிறீங்க மாதிரி இருக்குது. மதிய உணவுக்கு பரோட்டா தான் வாங்கிட்டு இருந்தேன். ரீசெண்டாக வந்து டீச்சர் லெசன் சீரிஸை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, கொரியா சீரிஸ் இப்போ வருது, எல்லாமே பங்கமாக இருக்குது. டெஃபினட்டாக இதுவும் ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ்ன்னு தான் சொல்லுவேன். சரி, சாப்பிட்டாச்சு, அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அண்ணன் கொஞ்சம் உண்ட உறக்கத்தில் தூங்கிட்டேன். சரி, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்ட்டு ஒரு ஈவினிங் டீயை போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் கழுவியாச்சு. நைட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேகி பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு நண்பர்களே. பல கடின முயற்சிக்கு அப்புறம் நான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்காக அனுப்பின கோல்டு இமெயிலுக்கு ரிப்ளை வந்துருந்துச்சு. இன்னும் ஒரே ஹாப்பி ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டேக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளானை போட்டுட்டு குட் பாயாக சீக்கிரம் தூங்கிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் தூக்கம் தான் வரல. அமேசான் ப்ரைமில் ஜிவி பிரகாஷ் நடிச்ச ஹாப்பிராஜ் படம் இருந்துச்சு. நம்ம என்னைக்காவது சும்மா படம் பார்த்த சரித்திரம் இருக்கா? இல்லவே இல்லை. அதான் பீஸா போட்டேன், சிக்கன் பீஸா. இது வந்து 10 இன்ச்சு பீஸா, ஸ்மால் பீஸா இல்லை, 10 இன்ச்சு. ஆனால் அதை விலை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட்டு 190 தான். எஸ், ஜஸ்ட் 190. இங்கே பெங்களூரில் இருக்கான நிறைய ஆஃபர்ஸும். படம் சுமார் தான், பட் லாஸ்ட்டில் அவங்க சொன்ன மெசேஜில் அண்ணன் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். சரி நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம். பை.